டியூஸ்டே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடியே சத்யா கால் பண்ணி சொன்னான், எப்பவும் போல் நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் கிளம்பி வரணும் அப்படின்ட்டு. சத்யா வந்து செம தைரியமான பொண்ணு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் விடுக்கா அப்படிங்கிற மாதிரியான பொண்ணு. வெண்ணிலா வந்து நல்ல தைரியமாக இருப்பாள், ஆனால் ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்டு. கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னாலே அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகி அழுகிற மாதிரி ஆயிடுவான். அது நான் வந்து அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து கூப்பிட்டா அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவான். அவங்க கூட பேசுகிற அந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். கலகலன்ட்டு ஏதாச்சும் பேசி சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. கௌதமி சிஸ்டரை மட்டும் பார்க்குறக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் அப்படின்ட்டு வர முடியல. சிலரை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸ் அப்படின்னா மார்க் பண்ணிடுறாங்க. சந்தோஷமாக சிரிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, அதை தாண்டி எக்கச்சக்கமான கவலைகள் இருக்குது. நாங்களும் மனுஷங்க தானே.